வணக்கம். இன்னைக்கு ஃபெட்டோடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பாவல் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற சில ஹைலைட்ஸ் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெட்டோடைய நோக்கம் அப்படிங்கிறது அமெரிக்க மக்களுடைய பெனிஃபிட்ஸ் அண்ட் ஸ்டேபிள் எம்ப்ளாய்மெண்ட் இன் தி கோல் அப்படிங்கிறாரு. அதாவது அவங்களுடைய நிரந்தர வருமானமும் அவங்களுக்கான தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறாரு. இதில் இந்த முறை ரேட் கட் பண்ணாததுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாதாரம் எக்கனாமி யுஎஸ் உடைய எக்கனாமி ஸ்ட்ராங்காக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கு, அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் ரீசன் எது சொல்கிறாங்க. ரெண்டாவது மக்களுடைய ஸ்பெண்டிங், கன்சியூமர் ஸ்பெண்டிங் பழைய நிலைமைக்கு திரும்பிட்டு இருக்கு. நடுவில் சில காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கம்மியாக இருந்தால் கூட திருப்பி அவங்க நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுற அளவு அவங்களுக்கு இன்கம்ஸ் வந்துட்டு இருக்கு. ப்ளஸ் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறாரு. இதில் குறையா அவர் மென்ஷன் பண்ண பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டில் பெரிய சேஞ்ச் இல்லை, வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும், அதுதான் ஒரு நல்ல growth, பட் அது அதிகரிக்கல. அடுத்தது பாத்தீங்கன்னா வீட்டு வசதி துறை, அதாவது ஹவுசிங் செக்டார் வீக்கா இருக்கு. இந்த 3 தான் நெகட்டிவ்னஸ்ல இருக்கு. இதை தாண்டி ஜிடிபி போன இயர்ல கம்பேர் பண்ணும்போது ரைஸ் ஆயிருக்கு. இந்த இயர்க்குள்ள இன்னும் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ல 4.4% இந்த இயர் வரைக்கும் இருந்தாலே முந்தைய டைம்ல இருந்த பாயிண்டை விட கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தென் லேபருடைய தேவைகள், லேபர் டிமாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா குறைஞ்சிருக்கு, அவங்களுக்கு தேவைகள்லாம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை தாண்டி இண்டிகேட்டர்ஸ் நிறைய இண்டிகேட் பண்ணக்கூடிய அந்த ஜாப் ரிலேட்டட்ல பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு, ஆட்குறைப்பு, ஆட்கள் சேர்ப்பு, ஊதிய வளர்ச்சி, இது எல்லாமே அவங்களுடைய growth எல்லாமே நல்லா கிளியரா இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. 2%க்கு கொண்டு வரதுக்கு என்ன முயற்சி செய்வோமோ அதை செய்வோம். இப்போ 2.7% இருக்கிறது 2.4% வரும் இந்த இயர் எண்டுக்குள்ள. ஆனால் 2% வரைக்கும் கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நாங்கள் ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் 12 மாதத்துல இயர் ஆஃப் இயர்ல பார்க்கும் பொழுது நல்லாவே ரைஸ் ஆயிடுக்கு. ஓகேங்களா? அதுல சாப்பாடு, உணவு மற்றும் எனர்ஜியை கம்பேர் பண்ணாம, எரிபொருட்களை இது பண்ணாம பார்க்கும் பொழுது நல்லாவே growth வந்திருக்கு. பட் இது லாஸ்டா இருந்த எல்லாமே கடைசியா அந்த இதுல மைல்டா அவங்க பின் பண்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட், மோதல், அந்த பிரச்சனை சப்ளை செயினை நல்லாவே தடுக்குது. அதாவது வரக்கூடிய பொருட்களை அது நல்லாவே தடுக்கிறனால, அங்க வார் நடக்கிறனால இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கேசஸ்லாம் கிடைக்காம கொஞ்சம் டிமாண்ட்ல இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆயில் டிமாண்ட்ஸ் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஆயிலுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. நமக்கு இங்க அவங்க ஆல்ரெடி ஹையர் ரேட்ல இந்தியாவில் வச்சிருக்கிறதுனால அவங்க ஏற்ற முடியாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எலெக்ஷன்ஸ்லாம் இருக்கிற காரணத்தினால இன்னொன்று. பட் மற்ற கண்ட்ரீஸ்ல இந்த ஆயிலுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. இது யுஎஸ் மார்க்கெட்டையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதனால அந்த வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் தடைபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மென்ஷன் பண்றாங்க. பட் இந்த மானிட்டரி பாலிசி அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை தரத்துக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். இப்போதைக்கு ரேட் கட் அப்படிங்கிறது ஓட்டிங்ல பெருசா இல்லை. 12 பேர் பண்ண வேண்டியதுல பெரிதளவு யாருமே குறைக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ் வரலை. இந்த இயர்க்குள்ள ஒரு ரேட் கட், ஒரு குவார்டர் கட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2027 சொல்லியிருக்காங்க. பட் அதுக்குள்ள சேர்மேன் மாறிடுவாரு, ரைட்டுங்களா? அதனால அதை நம்ம எடுத்துக்க வேணாம். அடுத்ததுலேயே அவங்க குறைக்கிறதுக்கும் வாய்ப்புகளும் வரலாம். அதாவது கான்ஃப்ளிக்ட் மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற, ஈரான் கூட நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது அடுத்த லெவல் போகும்போது அது இம்பாக்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் நியூயார்க் டைம்ஸ், அதுக்கப்புறம் ப்ளூம்பெர்க், ரைட்டர்ஸ், இந்த மாதிரி
முக்கியமான செய்தியாளர்கள் அவங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கொஸ்டின் எழுப்புனது எதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா, சிம்பிளா ஒண்ணே ஒன்று தான். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றீங்க. இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு உங்க மானிட்டரி பாலிசி சொல்றீங்க. ஆனா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் ஆயில் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணா எப்படி வந்து இன்ஃப்ளேஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த ஆயிலுடைய ப்ரைஸ் ரைஸ் ஆனது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை கண்டிப்பாக பாதிக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது டெம்பரரியாக தான் இருக்கும் அல்லது இது லாங் டேர்மில் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது அதுக்கு அவர் தெளிவான பதில் சொல்லலை. அவர் சொன்னது வந்து ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறனாலையும் இன்னொரு காரணம், அது மட்டும் காரணம் கிடையாது, டேரிஃப் வந்து ஒரு ரீசனாக அவர் எடுத்துக்கிறாரு இன்ஃப்ளேஷன் ஏறுறதுக்கு. டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதனால மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அதனால டேரிஃபோடைய ப்ராப்ளம்ஸும் இருக்கு. பட் இன்னைக்கு கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் ப்ராப்ளம் வந்து மெயினா கேசோலைன் அண்ட் ஆயிலை வந்து மக்களை அஃபெக்ட் பண்ணும், அவங்களுடைய இன்கமையும் அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இதை வந்து மானிட்டரி பாலிசியில் நாங்கள் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த முறை ரேட் கட் பண்ணலை. அடுத்த ரேட் கட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லலை. அடுத்த குவார்ட்டர் ரேட் கட் இந்த வருஷத்துல இருக்குங்கிறத மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேற்று லைவ்ல நிறைய பேர் வந்து ஒரு மானிட்டரி அந்த எஃப்எம்சி மெம்பர்ஸ் ஸ்பீச்சை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். அண்ட் தென் நம்ம டாலர் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா டாலர் இண்டெக்ஸ் ரைஸ் ஆயிருந்தாலும் ஸ்டில் அந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே தான் இருக்கு. நேற்று வந்தக்கூடிய அந்த பாசிட்டிவ்னஸ்ல இது பிரேக் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா பிரேக் ஆகலை. மார்க்கெட் வந்து ஸ்டேபிலிட்டியில தான் இருக்கு, அங்கே தான் இருக்கு. எப்போ நமக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் வந்தாலோ, நல்லா வந்து ஒரு சேனலை வந்து பிரேக் பண்ணாலோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இதிலே தான் அவன் ஸ்டே பண்ணி நின்றுட்டு இருக்கான். டாலர் இண்டெக்ஸ் பெரிய லெவல்ல இந்த ஃபெட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகாதனால பெருசாக ரைஸ் பண்ணல. பட் ஓரளவு நார்மல் கெயின்ல தான் இருக்கு. பட் கோல்டு நேற்று வந்து பாலிசி வரத்துக்கு முன்னாடியே மார்க்கெட்டை வந்து நல்லா கீழே இறக்கிட்டாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் சப்போர்ட் வருது. பை போகலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சப்போர்ட் எடுக்கல, ரைட்? சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் செல்ல இருந்துக்குங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல்லுக்கு போய்க்குங்க. பை அப்படிங்கிறது வந்து நல்ல ஃபார்மேஷன் வந்தால் எங்களுக்கு தெரிஞ்சா நாங்கள் சொல்கிறோம். இல்லை உங்களுக்கு கிளியராக இருந்தால் நீங்கள் போகலாம். தற்சமயம் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு கோல்டு கீழே வரும். ஒரு கமெண்டில் கேட்டிருந்தாங்க நேற்று லைவ் மீட்டில் இருந்த கமெண்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தாரு, அதாவது ரேட் கட் பண்ணால் கோல்டு வந்து ஏறும் தானே சொன்னீங்க, இப்போ இறங்கும்னு சொல்கிறீங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. சினாரியோஸ் சேஞ்ச் ஆகிறதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். கோல்டோடைய ப்ரைஸ் வந்து ஏறணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையணும். குறையல, ஸ்டேபிளாக நிறுத்திட்டாங்க அப்படின்னா யூஎஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஒரு பாயிண்ட்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இது கோல்டுக்கு பாசிட்டிவ் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிருந்தால் கண்டிப்பாக இன்னும் நல்லாவே மார்க்கெட் இறங்கும். இது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடியவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் சைடில் அவங்களுடைய ஃபோக்கஸை திருப்புறாங்க. அதனால கோல்டு, சில்வர், பிட்காயின்லாம் ஒரு சரிவை சந்திக்குது. செல் சைட்லேயே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பை சப்போர்ட் அப்படிங்கிறது வரல. பை சப்போர்ட் வந்தால் நாங்கள் சொல்கிறோம். நேற்று லைவ்லையும் சொல்லியிருந்தோம், இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ஆர்டர் ஃபில்லிங். நியூஸ் வரும்போது மார்க்கெட்டில் வந்து நகர்த்தணும். ஆனால் அதற்கு முன்னாடியே மார்க்கெட்டை ஃபால் பண்ண வச்சுட்டாங்க. இன்னமும் மார்க்கெட் வந்து இந்த முக்கியமான சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து இங்கேருந்து இப்படி மேலே போகுமா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. இங்கே ஏதாவது சப்போர்ட் கிடைத்தால் நமக்கு இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த சப்ளை வரைக்கும் தான் மார்க்கெட் போகும். 5000 வரைக்கும் தான் மார்க்கெட் போக சான்சஸ் இருக்கும். ஸோ அப்கமிங்கில் ஏதாவது சப்போர்ட் கிடைத்தால் நம்ம வந்து இந்த சேனலை வச்சு சேனல் டாப் வரைக்கும் பை ட்ரை பண்ணலாம், ரைட்டுங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து செல் மட்டும்தான் இருக்குது. எனி செல் செட்டப் செல் எடுத்துக்குங்க. ஓகே, இங்கே போய் பாட்டம்ல செல் எடுக்கலாமா அப்படின்னா பெட்டர் வந்து ஏதாவது செட்டப் உங்களுக்கு கிடைத்தால் ஸ்டாப் யூஸ் பண்ணி நீங்கள் பை போகலாம். ஆனால் இப்போதைக்கு இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. அங்கே டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆக இது கோல்டை கீழே இறக்கும், சில்வர் கீழே இறங்கும், பிட்காயின் கீழே இறங்கும். ஆயில் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கு.
இன்னும் பெருசா மேலேயும் போல கீழேயும் போல ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு. சாட்டர்டே சண்டேஸ்ல தான் அடுத்தது ஏதாவது ஒரு நல்ல இம்பாக்ட் வரும் பொழுது ஆயில் இன்னும் பம்ப் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அடுத்தது சப்போர்ட் கிடைத்தால் டெலகிராம்ல அப்லோட் பண்றோம், அல்லது ஒரு வீடியோ கொடுக்க ட்ரை பண்றோம். புக்கிங் ஒரு செல் போனீங்கன்னா கூட ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் மார்க்கெட் கிராஸ் பண்ணா புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிக்கோங்க. பை கிடைச்சால் பையும் எடுங்க, கீழே ஸ்டாப் போட்டுட்டு ட்ரையல் பண்ணுங்க. டார்கெட் வந்து வைடரா வைங்க, பெருசாவே வைங்க. பட் நீங்க ஸ்டாப் லாஸ்ல டார்கெட் புக் பண்ற மாதிரி மூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த மாதிரி டைம்ல நம்ம சேஃபா ட்ரேட் பண்றதுக்கான ஆப்ஷன். நல்ல பை செட்டப் கிடைக்கும் போது நாங்க ரிப்போர்ட் பண்றோம். தேங்க்யூ.